வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் வந்து இன்றைக்கி ஜீ தமிழில் ஓடிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு ஸ்டார் பார்ட்டிசிபெண்ட்டாக நம்ம அபிஷேகா இருக்கிறாங்க. அபிஷேகா பண்ணின இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லப்படுற பாரதி ராஜா கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய டிரெக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ராதிகா சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவரை போய் பார்த்துட்டு வந்த வண்ணம் இருக்கிறாங்க. அந்த வகையில் அவருக்காக இன்னைக்கு ஒரு ரசிகர் கேட்டுக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு பாடலை இன்னைக்கு டெடிகேட் பண்ணி பாடியிருக்காங்க அபிஷேகா. ஓவர் நைட்டில் வைரலான ஒரு கிட் தான் அபிஷேகா. அதாவது கர்ணன் படத்தில் வர கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை பாடுறதுனால வைரலான கிட் தான் அபிஷேகா. அவங்க இன்னைக்கு இயக்குனர் இமயம்னு சொல்லப்படுற நம்ம பாரதி ராஜா சாருக்காக பாடின பாடல் அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து நிறைய பாடல்களை அவங்க பாடியிருந்தாலும் நிறைய இளையராஜா சார் பாடல்களாக இருக்கட்டும், இல்லை நிறைய கவிஞர்களோட பாடல்களாக இருக்கட்டும், ஆனால் பாரதி ராஜா சாருக்காக அவங்க வந்து தன்னுடைய ரசிகர்களோட ஆசைக்கு இணங்க இந்த பாடலை அவங்க பாடியிருக்காங்க. அவங்க பாடின இந்த பாடல் வந்து நிறைய பேரோட கண்களில் கண்ணீரையே வரவழைச்சிருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மனமுருகி அந்த பாடலை அவங்க பாடியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க எம்எஸ்வி சார், எஸ்பிபி சார் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த நிறைய பேர்களுக்கு ஒரு நன்றி கடனாக அந்த பாடலை பாடினது மட்டும் இல்லாமல் எம்எஸ்வி சாரோட அந்த ஸ்படிக மாலையை கூட பரிசாக வாங்கியிருந்தாங்க. அந்த வகையில் இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லப்படுற பாரதி ராஜா சாருக்காக ஒரு பாடலை அவங்க டெடிகேட் பண்ணி பாடுறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு ஹார்ட் டச்சிங்காக எமோஷ்னலாக இருந்திருக்கு. இதுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்தாலும் அபிஷேகாவோட இந்த ஒரு மனசை பார்த்துட்டு இன்னும் எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. இதனால தான் இவ்வளோ சின்ன வயசுலேயே அபிஷேகாக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமும் இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் டாப் 5 டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரத்துக்கு முன்னாடியே விஜய் ஆண்டனி சாரோட கான்செர்ட்ல பாடுறது, அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சாரோட பட வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக நிறைய விஷயங்களை இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே ஜட்ஜஸான ஸ்ரீனிவாஸ், எஸ்பி சரண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் கோல்டன் ஷவரில் இன்னமும் அவங்க நினைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் இன்னைக்கு கண்டிப்பாக டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டாக நம்ம அபிஷேகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை. உங்களுக்கு அபிஷேகா பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கொடுத்துருங்க.